ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரைடன். ஸோ இந்த டாபிக் வந்து பிஏ இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த சப்ஜெக்டில் வந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக் ஜான் ட்ரைடன். இவருடைய பயோகிராஃபி அண்ட் இவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அண்ட் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஜான் ட்ரைடன் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயட் ஆஃப் த 17th century அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 17th centuryயில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயட். யாருக்கு அடுத்து இவர் இவ்வளோ பெரிய இங்கிலீஷ் போயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டன். நம்ம பார்த்த ஒரு ஆத்தர் ஜான் டன் அண்ட் ஜான் மில்டன். இவங்களுக்கு அடுத்து கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயட் ஆஃப் த 17th centuryனா அது ஜான் ட்ரைடன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹி வாஸ் கிரேட்டஸ்ட் பிளே ரைட் சொல்கிறாங்க. அந்த டைம்லே இருந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் அண்ட் பென் ஜான்சனுக்கு அடுத்து தான் ஹீ ஹாஸ் பீன் கிரேட்டஸ்ட் பிளே ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் ஆஸ் அ ரைட்டர் ஆஃப் ப்ரோஸ் அதுக்கு இவருக்கு ஈடு இணையாக யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இவர் எழுதுகிற லிட்ரரி கிரிட்டிசிசமும் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்கும் வந்து ஒரு கம்பேரே பண்ண முடியாது. அந்தளவுக்கு இவரோட ஒர்க்கெல்லாம் யூனிக்காகவும் ரொம்ப சிறந்ததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிகர்ஸ் ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஆண்ட்ரூ மார்வெல், வில்லியம் வைச்சர் அண்ட் வில்லியம் காங்க்ரூ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபிகர் தான். இவங்க எல்லாருமே ஆந்தாலஜிஸ் அண்ட் லிட்ரரி ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து மிக சிறந்தவங்க அப்படின்னு பேர் எடுத்தவங்க. பட் இருந்தாலுமே ட்ரைடனோட த சஸ்டெயின்ட் அவுட்புட் இன் போத் போயிட்ரி அண்ட் ட்ராமா இது ரெண்டுத்துலேயும் அவர் கொடுத்த அவுட்புட் வந்து ரொம்பவே வந்து சிறந்தது. ஸோ தட்ஸ் வை அவரை வந்து ஒரு இந்த போயிட்ரி அண்ட் ட்ராமா இந்த ரெண்டு விஷயம் தான் ரேங்க்ஸ் இம் இன் ஹையர் ஆர்டர். ஒரு பெரிய பொசிஷனில் அவர் வச்சதே இந்த ரெண்டு விஷயமும் தான், போயிட்ரி அண்ட் ட்ராமாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ட்ரைடன் வந்து போயட் அப்படின்னு தெரியும். பட் அவர் வந்து எதுக்கு பெஸ்ட் நோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டைரிஸ்டாக தான் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நல்லா தெரியும் இவரை பற்றி. ஏன்னா செட்டைரிக்கல் ஒர்க்கும் நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரைடனோட போய்டிக் ஃபார்ம்ஸ், அவர் என்ன மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் போய்டிக் ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, எலிஜி, ப்ரொலாக்ஸ் அண்ட் எப்பிலாக்ஸ் அண்ட் பேனகிரிக்ஸ் அப்படின்னு ஒரு புது விதமான ஒரு ஸ்டைல். ஸோ ஓட்ஸ் அப்படின்னா வந்து அண்ட் அந்த போயமில் வந்து தேர் யூஸ் ஆஃப் லைன்ஸ்லாம் எப்படி அந்த ஸ்டான்சாஸ்லாம் எப்படின்னா லிரிக்கல் ஸ்டான்சாஸாக யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் எலிஜி அப்படின்னா வந்து இஸ் எ சாங் ஆர் அ போயம் லேமெண்டிங் ஒன் ஹூ இஸ் டெட். இறந்தவங்களுக்காக பாடக்கூடிய ஒரு பாடல் தான் எலிஜி. அண்ட் ப்ரொலாக் அப்படின்னா ப்ரிஃபேஸ், இன்ட்ரொடக்ஷன், ஏதாவது ஒரு லிட்ரரி ஒர்க்குக்கு இன்ட்ரொடக்ஷன் எழுதுவோம் இல்லையா, அதுதான். அண்ட் எப்பிலாக் அப்படின்றது அதே மாதிரி தான், லிட்ரரி ஒர்க்குக்கு ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுரை கொடுக்கறது தான் எப்பிலாக். ஓகே, இந்த பேனகிரிக்ஸ் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் போய்டிக் ஃபார்ம். அண்ட் இது வந்து ஃபார்மல் பப்ளிக் ஸ்பீச்சாக இருக்கும் ஆர் எல்ஸ் ரிட்டன் வேர்ஸ். இது தான் பேனகிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவரோட பார்ன் டேட் பார்ப்போம். 19 August 1631 ஆல்வின்ச், நார்த்தம்ப்டன்ஷைர், இங்கிலாண்டில் வந்து பிறந்திருக்காரு. அண்ட் டைட் 12 May 1700, ஏஜ் வந்து 68, அப்போ தான் இறந்திருக்காரு, லண்டன், இங்கிலாந்து. அண்ட் இவருடைய ஓவரால் இவர் என்ன ஆக்குபேஷன்ஸ்லாம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் எ இங்கிலீஷ் போயட், லிட்ரரி கிரிட்டிக், பிளே ரைட், லிப்ரெட்டிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். ஸோ இதெல்லாம் இவர் பண்ண ஆக்குபேஷன்ஸ். அண்ட் தென் போயட் லாரியேட்டாக வந்து இங்கிலாண்டில் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் ஜான் ட்ரைடன் தான். இன் 1668 வந்து ஹி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ இங்கிலாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் போயட் லாரியேட். ஓகே, நெக்ஸ்ட் இவரோட ஃபாதர் நேம் பார்த்தீங்கன்னா எராஸ்மஸ் ட்ரைடன் அண்ட் மதர் பார்த்தீங்கன்னா மேரி பிக்கரிங். ஓகே, ஸோ இவரோட சைல்ட்ஹுட் அண்ட் யங் ஏஜ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் எ பாயாக இவர் இருக்கும்போது அவர் எந்த பிளேஸில் இருந்தாருன்னா இஸ் அ நியர்பை வில்லேஜ் டிச் மார்ஷ் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அங்கே தான் அவருக்கு வந்து அவருடைய ஃபஸ்ட் எஜுகேஷன் கிடச்சிது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் 1644 வந்து இவரை வந்து கிங்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. வெஸ்ட் மினிஸ்டரில் இருக்கக்கூடிய கிங்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க.
எதுக்காகனா இவரை வந்து ஒரு கிங் ஸ்காலராக ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சார்ட் பிஸ்பை அப்படின்றவர் தான். அவர் வந்து ஒரு ராயலிஸ்ட் அண்ட் ரொம்பவே டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன் அவர். அண்ட் இன் 1650 பார்த்தீங்கன்னா ட்ரைடன் வந்து கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜ் போய் அட்டென்ட் பண்ணுறாரு. அண்ட் இன் 1654 வந்து அவருக்கு பிஏ டிகிரியும் வந்து அவருக்கு கிடைக்கிது. ஸோ அதே சேம் இயரில் பார்த்தீங்கன்னா 1654 ஜூன் மந்த் அவருடைய அப்பா வந்து இறந்துடுறாரு. ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் கழித்து இவருடைய ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் போயம் ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அந்த போயம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் ஸ்டான்சாஸ் அப்படின்ற இந்த போயம். இது பப்ளிஷ் பண்ண இயர் 1659. அண்ட் இது எதுக்காக இவர் பப்ளிஷ் பண்ணார், இந்த போயம் எந்த ஒரு ஒர்க்கும் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன்னாலேயோ ஏதோ ஒரு இன்சிடென்ட்னாலேயோ தான் வந்து எழுதுகிறாங்க. அப்படி பார்க்கும்போது க்ரோம்வெல் அவருடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டாக இருந்தவர், அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த போயம் அவரை பற்றி எழுதினது தான் இது ஹீரோயிக் ஸ்டான்சாஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன் 1660 வந்து நம்மளோட ட்ரைடன் ஒரு ஒர்க் எழுதுகிறாரு, ஆஸ்ட்ரியா ரிடக்ஸ் அப்படின்ற இந்த ஒர்க். இது எதுக்காக இதை எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் இந்த ஒர்க்கை எழுதுகிறாரு. எதை செலிப்ரேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா த ரெஸ்டரேஷன் ஆஃப் மொனார்கி. ஸோ எந்த மொனார்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூவர்ட் மொனார்கி. ஸோ அது ரீஸ்டோர் ஆகிறத வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ இங்கிலாந்துக்கு திரும்ப வந்து அந்த ஸ்டூவர்ட் மொனார்கி வரதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாகவும் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் சார்லஸ் டூ, அவர் வந்து சார்லஸ் டூ வந்து எக்ஸைலில் இருப்பார். ஸோ எக்ஸைல்லேருந்து அவர் திரும்ப வராரு இங்கிலாந்துக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து இந்த ஒர்க் 1660 வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா எப்படி எந்த மாதிரி ஃபார்மில் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அத்தன்டிக் ராயலிஸ்ட் பெனகிரிக்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஃபார்மல் பப்ளிக் ஸ்பீச் ரிட்டன் வேர்ஸாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் ரெஸ்டோரேஷனுக்கு அப்புறம் இப்போ ரெஸ்டோரே ஆயிடுச்சு இல்லையா, ஸோ ஆஃப்டர் தட் ரெஸ்டோரேஷன் இவர் வந்து ஒரு பிகம் அ லீடிங் போயட் அண்ட் லிட்ரரி கிரிட்டிக்காக இருந்திருக்காரு அந்த பீரியடில். அண்ட் 1 December 1663 வந்து இவருக்கு மேரேஜும் ஆகுது. ஸோ அவங்க நேம் என்னென்னா லேடி எலிசபெத். இவங்க வந்து யாரோட சிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ராயலிஸ்ட் சர் ராபர்ட் ஹாவர்ட் அவருடைய சிஸ்டரை தான் வந்து இவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ ட்ரைடனுக்கும் லேடி எலிசபெத்துக்கும் 3 சன்ஸ் இருக்காங்க. அவங்க நேம் பார்த்தீங்கன்னா சார்லஸ், ஜான், எராஸ்மஸ், ஹென்ரி. ஸோ அண்ட் ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அடுத்து இந்த 3 குழந்தைங்களுக்கு சார்லஸ், ஜான் அண்ட் எராஸ்மஸ், ஹென்ரிக்கு அடுத்து எந்த தலைமுறையுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓகே அண்ட் த சேம் இயர் 1660 தான் என்ன ஆகுதுன்னா தேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அது இந்த இயரில் தான் வந்து ரீஓப்பனிங் பண்ணுறாங்க. ஸோ ரீஓப்பன் பண்ணோன்னே என்ன தேட்டர் பிளேஸ்லாம் வந்து எல்லாருமே எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரைடனும் வந்து பிகின் இஸ் ரைட்டிங் ஆஃப் பிளேஸ். இவரோட ஃபஸ்ட்டு ப்ளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு த வைல்ட் கேலண்ட் அப்படின்ற இந்த ப்ளே வந்து 1663. பட் இது வந்து அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அடையலை, இட்ஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டியூரிங் 1660s சரி அண்ட் 1670s வரைக்குமே வந்து இந்த தேட்ரிக்கல் ரைட்டிங் தான் வந்து நிறைய பேரோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்துச்சு. முக்கியமாக ட்ரைடனுக்கு இதுதான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் ஒரு இன்கம் வர்றதுக்கு இது ஒரு மெயின் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இவர் எழுதின மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரொம்பவே முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில ஒர்க்ஸ் மட்டும் சொல்கிறேன். அது எந்த மாதிரியான ஜானரில் அவர் எழுதியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் எழுதின த கிரேட் ஹீரோயிக் ப்ளே ஆஃப் த செஞ்சுரி, அவர் இருந்த அந்த டைமில் எழுதின ஹீரோயிக் ப்ளே அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் கிரேட்டஸ்ட் அப்படின்ற அந்த வேர்டு வந்து முக்கியமாக ஷேக்ஸ்பியருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு.
அண்ட் ஷேக்ஸ்பியருக்கு அடுத்து யாருக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ட்ரைடன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஷேக்ஸ்பியருக்கு அடுத்து தான் ஹி ரோட் த கிரேட்டஸ்ட் ஹீரோயிக் ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா த கான்குவெஸ்ட் ஆஃப் கிரானடா அப்படின்ற இந்த ஒர்க். அண்ட் 1670 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி ஆஃப் த ரெஸ்டோரேஷன். இந்த ரெஸ்டோரேஷன் டைமில் இவர் எழுதின ஒரு கிரேட்டஸ்ட் ட்ராஜடி, அந்த பிளேயோட நேம் பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார் லவ் அப்படின்ற இந்த ஒர்க் தான் 1677 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஒர்க் ஃபுல்லாகவே ரிட்டன் இன் பிளாங்க் வேர்ஸில் தான் ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் எழுதின த கிரேட்டஸ்ட் ட்ராஜிக் காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஏ லா மோட் 1671 அண்ட் டான் செபாஸ்டின் 1689. ஸோ இந்த ரெண்டு ஒர்க் கிரேட்டஸ்ட் ட்ராஜிக் காமெடி. அண்ட் பெஸ்ட் ஹீரோயிக் ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா ஆரங்ஸெபி அப்படின்ற இந்த ஒர்க். த கிரேட்டஸ்ட் ஹீரோயிக் ப்ளே பார்த்தோம், பெஸ்ட் ஹீரோயிக் ப்ளே வந்து இதுதான் 1675 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் காமெடி, இவர் எழுதுனதில் ரொம்ப முக்கியமான காமெடி ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹாம்ஃபிட்ரையான் அப்படின்ற இந்த ஒர்க் 1690 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் எழுதின 2 கிரேட் ஒரிஜினல் செட்டையர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் ஃப்ளெக்கன்னும் 1682 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் த மெடல் 1682 தான், சேம் இயரில் தான் 2 ஒர்க்குமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவர் எழுதின மோஸ்ட் ஃபேமஸ் போயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அப்சலம் அண்ட் ஆச்டோஃபில் அப்படின்ற இந்த ஒர்க் பப்ளிஷ்ட் இன் 1681. இதில் வந்து நிறைய செவரல் பிரில்லியன்ட் செட்டரிக் போர்ட்ரேட்ஸ்லாம் வந்து இதில் இவர் கொடுத்துருப்பார் இந்த ஒர்க்கில். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் எழுதின ஆல்ரெடி நம்ம பெனகிரிக் ஒர்க், அந்த ட்ரைடன் வந்து ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டூவர்ட் மொனார்ச்சி அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் சார்லஸ் II வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் எழுதின ஒரு பெனகிரிக் ஒர்க்கு தான் ஆஸ்ட்ரியா ரிடக்ஸ் அப்படின்றது 1660 எழுதினார். ஸோ அடுத்து அவர் எழுதின 2 more பெனகிரிக் என்ன அப்படின்னா டு இஸ் சாக்ரட் மெஜஸ்டி எ பெனகிரிக் ஆன் இஸ் கொரோனேஷன் 1662 இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு மை லார்ட் சான்சலர் அப்படின்ற இந்த ஒர்க் 1662 வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவர் எழுதின லென்த்தி ஹிஸ்டாரிக்கல் போயம் ஆனஸ் மிராபிலிஸ் அப்படின்ற ஒர்க், இது வந்து 1667 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக எழுதினார், இதில் என்ன ஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து 1666 வந்து கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன், ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. அண்ட் இன் 1665 வந்து ட்ராமட்டிக் போசி அப்படின்ற அந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து பெஸ்ட் கிரிட்டிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் ட்ரைடன் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் பார்ப்போம். த ஒர்க் ஆஃப் வேர்ஜில், அதாவது வேர்ஜில் கிட்டேருந்து எந்தெந்த ஒர்க்ஸ்லாம் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணாரோ, எந்தெந்த பேராஃப்ரேஸ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணாரோ, ஸோ அதை மட்டுமே தனியாக 1697 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஏ நீட் அப்படின்றது இது வந்து ஆக்சுவலாக இந்த ஏ நீட் அப்படின்றது ஒரு லாட்டின் எப்பிக் போயம், வேர்ஜில் தான் இது ரைட் பண்ணுது. ஸோ அந்த ஒர்க்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக வந்து இவர் டிரான்ஸ்லேஷனே பண்ணுறது ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அவர் பண்ண எல்லா டிரான்ஸ்லேஷனுமே வந்து ஒரு வால்யூமாக வந்து பப்ளிஷ் பண்ணார். ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் அப்படின்ற இந்த ஒர்க். ஸோ இது 1700 வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கார். இதில் வந்து ஹோமர், ஓவிட், பொக்காஷியோ, ஜெஃப்ரி சார்சர், ஸோ இவங்களோட எல்லா எபிசோட்ஸுமே வந்து இதில் வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ஆஸ் எ டிரான்ஸ்லேட்டராக வந்து இவர் வந்து ஒரு கிரேட் லிட்ரரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓல்டு லாங்குவேஜ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கணும் இங்கிலீஷில் அப்படின்றதுக்காக நிறைய கிரேட் லிட்ரரி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அட் லாஸ்ட் ஹி வாஸ் டைட் ஆன், எப்போ இறந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 12 May 1700 இறந்துருக்காரு. அண்ட் ஃபஸ்ட்டு இவரை எங்கே பரீட் பண்ணுறாங்க, இறந்த உடனே எங்கே பரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஆன்ஸ் சிமெண்ட்ரியில் தான் வந்து சோஹோ அப்படின்ற பிளேஸில் சிமெண்ட்ரியில் தான் வந்து பரீட் பண்ணுறாங்க. பட் சம் இஷ்யூஸ்னால என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் 10 days கழித்து ரீபரீட் பண்ணுறாங்க, மறுபடியும் அவரை தோண்டி எடுத்து வேற ஒரு இடத்துல புதைக்கிறாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் ஆபேல வந்து பரீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ட்ரைடன் வந்து இறந்ததுக்கப்புறம் ஸோ அவர் வாழ்ந்த பிளேஸ்
அவருடைய மணி எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட வில்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அவரோட பிளேஸ் ஜார்ஜ் இன் நார்த்தம்ப்டனில் இருக்கக்கூடிய இந்த ஜார்ஜ் இன் அந்த பிளேஸை வந்து ட்ரஸ்டீஸ்க்கு வந்து கொடுக்குறாரு. எதுக்காகனா டு ஃபார்ம் ஸ்கூல் ஃபார் புவர் சில்ட்ரன். அவர் வாழ்ந்த அந்த டவுனில் இருந்த புவர் சில்ட்ரனுக்கு ஒரு ஸ்கூல் கட்ட சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த ஸ்கூலுக்கு ஸ்டார்டிங் என்ன நேம் வச்சாங்கன்னா ஜான் ட்ரைடன் ஸ்கூல் அப்படின்னு தான் வச்சாங்க. அப்புறம் தான் அதை வந்து ஆரஞ்சு ஸ்கூல் அப்படின்னு மாற்றினாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அண்ட் இவர் யூஸ் பண்ண நிறைய ஃபார்ம்ஸ் பொய்டிக் ஃபார்ம்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்ப்போம். இவர் வந்து ஹீரோயிக் கப்லேட்டை வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்மாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹி இன்ட்ரடியூஸ்ட் அலெக்சாண்ட்ரைன் அப்படின்ற ஒரு போய்டிக் ஃபார்மும் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது வந்து இட் இஸ் அ டிஸ்டிங்க் டைப் ஆஃப் வேர்ஸ் லைனாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு போயம் கொடுத்துருக்கேன். அந்த போயமில் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி அலெக்சாண்ட்ரைன் அப்படின்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ லைன் ஆஃப் 12 syllables வித் மேஜர் ஸ்ட்ரெஸ் ஆன் த 6th syllable. 6th syllable ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த மேஜர் ஸ்ட்ரெஸ் தான் வந்து அலெக்சாண்ட்ரைன் அப்படி கொடுக்கறது. அதாவது எப்படிலாம் அதை பிரிப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த லைன்லேயே பார்க்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லைன்லேயே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கமா போட்டு பிரிச்சிருப்பாங்க. கமா இல்லைன்னா டிக்கு இல்லைனா 2 lines எய்தர் ஸ்லாஷாக கொடுக்கறது ஆர் அப்ரைட்டாக கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி அந்த போயம் லைனில் நடுவில் வந்து அந்த மாதிரி பிரித்து இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டைல் பேர் தான் அலெக்சாண்ட்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட சப்ஜெக்ட் மேட்டர்லாம் எப்படிப்பட்டதை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபன் ஃபேக்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்சுவல் அப்படின்னா நிஜமாகவே ட்ரூவாக நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸை சொல்கிறது தான் வந்து இவரோட ஸ்டைலாக இருந்திருக்கு. அண்ட் இவருடைய தாட்ஸை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார்னா ரொம்ப ப்ரிசைஸாக தான் இருக்கும். இவர் ரொம்ப ப்ரீஃபாலாம் கொடுக்க மாட்டார், ப்ரிசைஸாக இருக்கும். அண்ட் அதிலே வந்து லாட்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸாக அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து யூஸ் பண்ணார். அதாவது நமக்கு தெரியும் ஹீரோயிக் கப்லெட் யூஸ் பண்ணார் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அவருடைய போய்ட்ரியில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ரைட்டர் ஆஃப் ப்ரோஸ், ஒரு ப்ரோஸ் ரைட்டராக வந்து இவர் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு லுசிட் ப்ரொஃபஷ்னல் ஸ்டைல், ஒரு கிளியராக எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு வந்து அவரோட ஸ்டைல் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஸ்டைலாக கொடுத்துருப்பாரு. அண்ட் ரிலையிங் ஆன் பேட்டர்ன்ஸ், அவருடைய ஸ்பெசிஃபிக் வே ஆஃப் ஆர்கனைசிங் ஐடியாஸு ஒரு தனித்துவமாக இருக்கும், யுனிக்காக இருக்கும் அவருடைய ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நார்மல் எவ்ரிடே காமன் ஸ்பீச் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ஒரு லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் எ கிரிட்டிக்காக ஹி டெவலப்டு எ காம்பினேஷன் ஆஃப் மெத்தட்ஸ். ஒரு சில விஷயங்களை கலந்து தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஹிஸ்டாரிக்கல், அனலிட்டிக்கல், எவாலுவேஷன் அண்ட் தென் டயலஜிக். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இவர் இந்த கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே தான் வந்து இட் ஹெல்ப் டு க்ரோ த நியோ கிளாசிக்கல் தியரி ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். அண்ட் ஆஸ் எ டிரான்ஸ்லேட்டராக பார்த்தீங்கன்னா ஹி டெவலப்ட் அன் ஈஸி மேனர் ஆஃப் வாட் ஹி கால்டு பேராஃப்ரேஸ் தட் ப்ரொடியூஸ்டு பிரில்லியன்ட் வெர்ஷன்ஸ். ஸோ இவர் வந்து பேராஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறார். பேராஃப்ரேஸ் அப்படின்றது என்னென்னா to express something again using different words so that it is easier to understand. ஆல்ரெடி ஒருத்தவங்க எழுதி வச்ச ஒர்க்கை வந்து இன்னும் ஈஸியாக மற்றவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து பேராஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் எ டிரான்ஸ்லேட்டராக இவர் யாருடைய ஒர்க்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, பிரில்லியன்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஹோமர், லுக்ரீட்டியஸ், Horace, Ovid, Juvenal, Perseus, Boccaccio, Geoffrey Chaucer and most importantly Virgil. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இவர் எழுதின செலக்டட் ஒர்க்ஸ்லாம் பார்ப்போம். அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு ட்ராமாட்டிக் ஒர்க்ஸ், இவர் எழுதின செலக்டட் ட்ராமாட்டிக் ஒர்க்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் த வைல்ட் கேலண்ட். இது வந்து ஒரு காமெடி, 1663 இது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் த ரைவல் லேடிஸ், இது வந்து ஒரு ட்ராஜிக் காமெடி அண்ட் இயர் 1663. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த இந்தியன் குயின், இது வந்து ட்ராஜடி 1664.
அண்ட் நெக்ஸ்ட் த இந்தியன் எம்பரர். இதுக்கு வந்து ஒரு சில ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு டைட்டில் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் தட் அதுக்கு வேறு நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய ஒர்க்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ த இந்தியன் எம்பரர் ஆர் த கான்குவெஸ்ட் ஆஃப் மெக்சிகோ பை த ஸ்பானியார்ட்ஸ் அப்படின்னு இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. 1665 இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீக்ரெட் லவ் அப்படின்ற இந்த ஒர்க், இதுக்கு இன்னொரு நேம் த மெய்டன் குவீன் அப்படின்றது 1667 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார் மார்டின் மாரல் அப்படின்ற இந்த ஒர்க், இதுக்கு இன்னொரு நேம் த ஃபிஞ்ச்டு இன்னசென்ஸ் அப்படின்றது. இது வந்து காமெடி 1667 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் ஈவினிங்ஸ் லவ், இதுக்கு இன்னொரு நேம் த மார்க் ஆஸ்ட்ராலஜர். இது வந்து காமெடி 1668 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரனிக் லவ், இதுக்கு இன்னொரு நேம் த ராயல் மார்டையர். இது வந்து ட்ராஜடி 1668. அண்ட் ஆல்மன்சர் அண்ட் ஆல்மஹைட், இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது த கான்குவெஸ்ட் ஆஃப் கிரானடா பை த ஸ்பானியர்ட்ஸ். இது வந்து ட்ராஜடி. இது வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேரேஜ் ஏலா மோட், இது வந்து காமெடி 1673 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிக்னேஷன் ஆர் இதுக்கு இன்னொரு நேம் லவ் இன் அ நன்னரி. இது வந்து காமெடி 1672 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அம்போயனா, இது வந்து இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா த க்ரூவல்டிஸ் ஆஃப் த டச் டு த இங்கிலீஷ் மர்ச்சன்ட்ஸ். இது வந்து ட்ராஜடி 1673. நெக்ஸ்ட் த மிஸ்டேக்கன் ஹஸ்பண்ட், இது வந்து காமெடி 1674. த ஸ்டேட் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் ஃபால் ஆஃப் மேன், இது வந்து ஒரு ஒப்பேரா 1674. ஆரங்ஸிபி, இது வந்து ட்ராஜடி 1676. ஆல் ஃபார் லவ், இதுக்கு இன்னொரு நேம் த வேர்ல்ட் வெல் லாஸ்ட், ட்ராஜடி 1678. லிம்பர்ஹாம் இல்லைனா இன்னொரு நேம் த கைண்ட் கீப்பர், வந்து காமெடி 1678. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடிபஸ், இது வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க். இது சொஃபக்லஸோட இடிபஸ் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ராஜடி 1678. ட்ராய்லஸ் அண்ட் குருசேடா, இதுக்கு இன்னொரு நேம் ட்ரூத் ஃபவுண்ட் டூ லேட். இது வந்து ட்ராஜடி 1679. ஸ்பானிஷ் ஃபேரியர் ஆர் எல்ஸ் இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா த டபுள் டிஸ்கவரி 1681. த டியூக் ஆஃப் கைஸ், ட்ராஜடி 1682. ஆல்பியான் அண்ட் ஆல்பனியஸ், இது வந்து ஒப்பேரா 1685. டான் செபாஸ்டின், எ ட்ராஜடி 1690. ஆம்ஃபிட்ரையான் ஆர் த டூ சோஷியஸ், வந்து காமெடி 1690. கிங் ஆர்த்தர், இன்னொரு நேம் த பிரிட்டிஷ் வர்த்தி, இது வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஒப்பேரா 1691. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியோமெனஸ் த ஸ்பார்டன் ஹீரோ, வந்து ட்ராஜடி ஒர்க் 1692. லவ் ட்ரிமபண்ட் ஆர் நேச்சர் வில் ப்ரிவேல், ட்ராஜடி 1693. த செக்குலர் மாஸ்க் 1700. ஓகே, இவர் எழுதின அதர் ஒர்க் ஆஸ்ட்ரியா ரிடக்ஸ் 1660. ஆனஸ் மிராபிலிஸ் poem 1667. An essay of dramatic poesy 1668. Albazam and Achtophel 1681. Mac Flacarno 1682. The Medal 1682. Religio Lacey, the French name ஒரு சிலது நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தப்பாக தான் இருக்கும், நீங்கள் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. 1682. To the memory of Mr. Oldham 1684. Trinoidea Augustalis 1685. The Hind and the Panther 1687. A Song for Saint Cecilia's Day 1687. Britannia Redivia 1688. Epigram on Milton 1688. Created Spirit by Whose Aid 1690. The Work of Virgil 1697. Alexander's Feast 1697. Fables Ancient and Modern 1700. And Palamon and Arset. And at last finally The Art of Satire. ஸோ ஒரு சிலதுக்கு வந்து இயர் வந்து கிடைக்கல, அதுக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்க மாட்டேன்.
Okay, this is what is overall selected work, and is a biography பார்த்தோம் ஃபுல்லாக ஃப்ரம் born to died வரைக்கும், அண்ட் இஸ் a யூஸ் ஆஃப் ஸ்டைல், எப்படி ஒரு போயம் ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் அண்ட் இவரோட ப்ரோஸ் ஒர்க் எப்படி எழுதுறான்ற எல்லா ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எல்லாமே பார்த்தோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன் டு கன்க்ளூஷன் வரைக்கும் அவரோட பயோகிராஃபி வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.